வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் அன்பிற்குரிய ஸ்மார்ட் இயக்குநருக்கு இயக்குனர் அன்பிற்குரிய நண்பர் பேராசிரியர் ராமமணி அவர்களே, பேராசிரியர் அறிவானந்தி அவர்களே, மற்றும் பேராசிரியர் அவர்களே, இந்த துப்பாக்கி பயிற்சியுடன் கலந்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்களை தெரிவிக்கிறேன். காலை வணக்கம் 2 நிமிஷம் கரெக்டாக அப்போ மரியாதை சொல்லணும். உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நீங்க எல்லாமே விசன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்சிமம். நான் சொல்றது எல்லாம் சரி. 2004ஆம் ஆண்டு மகிழ்ச்சியில் ஆரம்பித்த விஷன் கல்வி இன்று பல்வேறு வகையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது அந்த குழந்தைகளாகி நீங்கள் இன்று ஒரு ஆசிரியர், துணை பேராசிரியர் நிலைக்கு உயர்ந்திருப்பதை பார்க்கின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வாத்தியாருக்கு உண்மையான சொத்து எது தெரியுமா? என்ன சொத்து? மாணவர் தான். ஏன்னா வாத்தியாரு நல்ல வாத்தியாரா இருந்தா, எப்படி நல்ல வாத்தியாரா இருந்தா அவரு சம்பாதத்தை வச்சு மட்டும் வாழ்க்கையை நடத்திட்டு மாணவர்கள் சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. பொருளாதார ரீதியை பெருசா சாதிக்க முடியாது அவங்களால. நல்ல மாணவர்களை சம்பாதிக்கலாம், மாணவர்கள் சம்பாதிக்கலாம். அவருடைய சொத்து என்று சொன்னாலே அவர் நல்ல வாத்தியாருக்கு சொத்து என்பதே மாணவர்கள் தான். ஏன்னா இன்றைக்கு நான் கல்லூரியில ஒரு 33 ஆண்டுகள் ஆசிரியர் இருக்கிறோம். நம்ம மனவளக்கலையிலும் போட்டிருக்கிறோம். எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்க ஏதோ நம்முடைய மாணவர்கள். இப்ப நமக்கு சமீப காலத்துல மனவளக்கலை தொடர்பு நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி கல்லூரி இருந்தப்போ கல்லூரி மாணவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் எங்கேயாவது 2 பேருக்கு சார் நல்லா இருக்கலாம்னு கேட்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது தனியா நின்று இருந்தோம்னா சார் என்ன சார் இங்க நிற்குன்னு கேட்பாங்க. இந்த சொத்து வேற பெரிய டாட்டா பில்லா கூட கிடைக்காது. அவன் சொந்த ஆளை வச்சு காசு கொடுத்தாதான் அந்த ஆள் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. ஆசிரியர்களுக்கு இது ஒரு பெரிய சொத்து. நான் ஒரு சமயம் சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்க ஒரு ஏதோ கடையில கடற்கரையில் போய் பார்த்துட்டு திடீர்னு ஒரு தமிழ் கை சார் நல்லா இருக்குங்க. எப்பவோ பார்த்தது நம்ம ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்க்கற ஞாபகம் இல்லை. அப்போ விசாரிக்கும் போது நம்ம படிச்ச மாணவர்கள் இன்னும் சந்தோஷமா இருந்தது. அப்படி ஆசிரியருடைய சொத்து மாணவர்கள் தான். அதுவும் ஒரு நல்ல மாணவர்களாக வாழ்க்கையில் உயர்கின்ற போது அந்த ஆசிரியருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நிறைவு. ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதாய். அப்போ ஒரு அகமகிழ்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தாய்தான் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது, வெற்றி கிடைக்கின்ற போது அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடையும் தாய்க்கு ஈடாக யாரும் சொல்ல முடியாது. தாய்க்கு அடுத்த நிலையில் குரு என்பதுதான். தாய்க்கு அடுத்த நிலையிலே தன்னுடைய மாணவன் உயர்வதை பார்த்து ரசிப்பது குரு என்பதுதான். அந்த நிலையிலே உங்களெல்லாம் உயர்ந்த நிலையை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியை அடிக்கடி சொல்வார்கள், என்னுடைய மாணவர்கள் என்னை விட உயர வேண்டும் என்று சொல்லி. அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. என்ன கதை தெரியுமா? ஒரு தாத்தா பேரனை கூட்டிட்டு போறாரு. மாந்தோப்பு போய் மாம்பழம் பறிக்க பார்க்கிறாரு. அவர் கையை எட்டி எட்டி பார்க்கிறாரு. ஒரு அளவுக்கு மேல பறிக்க முடியல. அப்ப பேரன் சொல்றான், என்ன தாத்தா பறிக்க முடியல? நான் பறிச்சு தரேன். நீங்க எப்படா பறிப்ப? என்ன விட சின்ன தாத்தா, நான் பறிச்சு தரேன் தாத்தா. சரி பறிச்சு போடுறான். புரியுதாத்தா? மேலே ஏறி உட்காந்துட்டான். மேலே ஏறி உட்காந்து அவள் பறிக்கிறான். அவள் கேட்டது, ஏன்னா இவரை விட மறுபடியும் 2 அடி உயரமாச்சு இல்லையா, இது பறிச்சு கொடுக்குறான். அப்ப மகிழ்ச்சி சொல்லுவார் கதையை சொல்லி, அந்த மாதிரி நீங்க எல்லாம் என் தோல் மேல ஏறி உட்கார்ந்துட்டு என்னை விட உயரமா நிறைய காரியங்களை சாதிக்கும் என்று சொல்வாங்க. அப்படி நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடைய, நாமெல்லாம் மகிழ்ச்சியுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள். அவர் விட்டு சென்ற சொத்தை, அந்த மனவடக்கிற இந்த சொத்தை நீங்கள் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். 1958 ஆரம்பித்தது
ஒரு 150 ஆண்டுகளில் உலகத்தில் அமைதி நிலவும் சமாதானம் பரவும் என்று மகிழ்ச்சி சொன்னார்கள். 58 இப்போ 2015 ஆச்சு. 57 வருஷம் ஆச்சு. இன்னும் 93 வருஷம் தான் இருக்கு. 93 வருஷத்துக்குள்ள மகரிஷி சொன்ன வார்த்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அதை காப்பாற்றுவது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. மகான்கள் சொன்ன வார்த்தைகள் அது பொய்யாக கூடாது, பொய்யாக விடவும் கூடாது, விடவும் கூடாது. அப்ப நாம் தான் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் தொகை? சுமார 750 கோடி நெருங்கி கொண்டிருக்கிறது மக்கள் தொகை. இந்த 750 கோடியில எத்தனை பேர் மனவளக்கலை பயிற்சி எடுத்திருப்பார்கள்? 1% வச்சா கூட 700 கோடி எடுத்துக்கிறோம். 1% என்று வைத்தாலும் கூட 750 கோடியில 1% வச்சாக்கா 7.5 கோடி பயிற்சி எடுத்துக்கணும். இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதிகபட்சமாக ஒரு 60 லட்சம் 70 லட்சம் தான் இருக்கு. 0.1% அவ்வளவுதான். மொத்த மக்கள் தொகையில் இவ்வளவுதான் நம்ம இருக்கோம். அப்ப அந்த 0.1 வந்து 1 வரணும், 1 2 வரணும், 3 வரணும், அப்படியே வந்து 100% வரணும். அப்ப நம்ம இந்த உழைப்பு போதாது, இன்னும் நம்ம நிறைய உழைக்கணும். அப்பதான் வந்து அந்த சதவீதத்தை நம்ம எட்ட முடியும். ஆனா அது தவறு இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல குரோத் அப்படிதான் மெதுவா வரும். அப்புறம் மடமடமடன்னு போக ஆரம்பிக்கும். எனக்கு நமக்கு ஆசிரியர்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 16,000 பேர் 12,000 பேர் நீங்களாம் வரும்போது நிறைய எண்ணிக்கை வந்துடும். இன்னும் இந்த எண்ணிக்கை பெருகி போய் இன்னொரு 3-4 வருஷத்துல வந்து இது 20,000-30,000 கூட வந்துடலாம். நல்ல ஒரு அசுர வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம வேகமா வளரணும். எண்ணிக்கை மட்டுமல்ல, அது ஒரு குவாலிட்டி எஜுகேஷனாக வந்து சேரும். மகரிஷி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷியை கொடுத்த இந்த தத்துவம் இது ஒரு வாழ்க்கை கல்வி. It's not an education just to pass and get a degree. It's an education to live. வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட கல்வி. மற்ற பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம், வச்சு தொழில் தெரிஞ்சுக்கிறோம், தொழில் செய்யறோம், சம்பாதிக்கிறோம், அதற்குத்தான் பயன்படும் மொழியே. அது ஒரு மனிதனை ஒரு முழு மனிதனாக மாற்றுமா என்றால் அதை கேள்வி செய்கிறார். ஆனால் முழு மனிதனாக மாற்றக்கூடிய கல்விதான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கல்வி. இது எப்படியாவது எல்லா மக்களுக்கும் சென்று சேரணும். நம்ம சென்று சேர்வதற்கு நாமெல்லாம் ஏதோ ஒரு வகையில பாடுபடணும். அப்ப எப்படி நாம் அந்த பாடுபடலாம்? ஏன்னா நம்ம டாபிக் வந்து கர்மயோகம். நமக்கு பல இடங்கள்ல நம்ம கர்மயோக டாபிக் நீங்க படிச்சிருக்கீங்க. கர்மயோகம் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு கடமை அறம், ஒரு செயல்படைய தத்துவம். எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றிலும் நாம் என்ன செய்கிறோமோ அவருக்கு பலனை அனுபவிப்போம். இதுதான் கர்மயோக தத்துவனுடைய ஒரு பேசிக் பிரின்சிபல். இந்த கர்மயோக தத்துவத்தை விஞ்ஞான ரீதியா ஒரு சூத்திரம் சொல்லுவாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. Every action is an equal and opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் விளைவு உண்டு. ஒவ்வொரு செயலுக்கும் விஞ்ஞான ரீதியா. பொதுவா விஞ்ஞானத்தில் வரக்கூடிய எல்லா சூத்திரத்தையும் நம்ம அன்றாட வாழ்க்கையோடு நாம் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். எல்லா சூத்திரமே விஞ்ஞானத்தில் வரக்கூடியதெல்லாம் ஒரு பொருள் நிலையிலே அதனுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடியது. இது மனநிலையிலே நம்முடைய பண்புகளை விவரிக்கக்கூடிய அந்த ரெண்டையுமே நிறைய இடத்துல நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்கலாம். சரி, இப்ப மகிழ்ச்சி அவர்கள் சொன்ன சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு அப்ப நம்ம வருவோம். இந்த கர்மயோகத்தை பற்றி, செயல்வழித்தத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக யோக முறைகள் என்று சொல்கின்ற போது நம்முடைய பண்பாட்டில் ஒரு 4 வகையான யோக முறைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. என்ன அந்த 4 வகையான யோக முறைகள்? பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம்.
இன்னும் ஹடயோகம் அது நிறைய இருக்கு. இது ஒரு 4 வகையான ஒரு மேஜர் கிளாசிபிகேஷன்ஸ். பக்தி யோகம் என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே பெரியவர்கள் சொல்வதை அப்படியே ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் அப்படியே ஏற்று வாழ பழகுவது, இது ஒரு பக்தி யோகம். இது ஒரு நிலையில தேவைதான். இது ஒரு நிலையில தேவைதான். எடுத்த உடனே நிறைய கேள்வி கேட்டிருந்தாலும் கேள்விகளையும் சிந்தனையோடு கேட்க முடியாது, பதிலையும் சரியான முறையில் கொடுக்க முடியாது. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்ப வளர்ச்சி வேண்டும். பக்தி மார்க்கம் என்பதெல்லாம் அந்த நிலைதான். அதனால பக்தி மார்க்கத்தை எந்த இடத்திலும் யாரும் குறை சொல்லக்கூடாது. பல இடத்துல சொல்லியிருப்பாங்க, நாமெல்லாம் ஆசிரியர்களா வந்துட்டோம், பேராசிரியர்களா வந்துட்டோம் என்று சொல்லி எந்த இடத்திலும் யாரும் பக்தி மார்க்கம் குறை சொல்லக்கூடாது. ஒரு நம்பிக்கை வேணும். பெற்றோரை நம்பணும், ஆசிரியர்களை நம்பணும், பெரியவங்களை நம்பணும். நம்மளால நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். யாரையும் நம்பி வாழ்க்கை நடத்த முடியாது. ஏன்னா இதுவரை அந்த பெரியவர்கள் பெற்றோர்கள் ஒரு கொடுத்ததான் இந்த பண்பாடு என்பது அவர் உருவாக்கியதுதான். காரணம் நம்பிக்கை அது ஒரு வேணும். அடுத்தது வரும் கர்மயோகம் வரும். அப்ப கர்மயோகம் குறிப்பா உடனே பத்தி நீங்க பார்த்துட்டு மறுபடியும் இது ஒரு செயல் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. பொதுவாக கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் அது ஒரு அறம், ஒரு சாதனை, ஒரு நீதி என்ற நிலையை வரக்கூடியது. நாம் செய்யக்கூடிய செயல் அனைத்தும் இயற்கை நியதிக்கு உட்பட்டு இருந்தால் அது யோகமாக, கர்ம யோகமாக மாறுகிறது. சரி, அடுத்த ராஜயோகம் சொல்றாங்க. அது என்ன? ராஜயோகம் தான் நம்ம இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு நாட்டை பிடிச்சிட்டு நிறைய ஆர்மி வச்சுட்டு ராஜாவை நடத்துறது. ஒண்ணு நாடுதான் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ வச்சு மாறிக்கிட்டு அங்க ராஜாங்கம் செய்யறது. அது முடியலையா ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்டா வச்சு மாறிட்டு நம்ம ராஜாங்கம் செய்யறது. அதுவும் முடியலன்னா ஒரு கவுன்சிலரா வச்சு வந்து அது முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சு பாக்குறது. அதுதான் ராஜயோகமா? எப்படி ஒரு ராஜா தனது பரிவாரத்தை ஆட்சி செய்கிறாரோ அது போன்று நாம் நம்மை ஆட்சி செய்யப்படக்கூடிய ஒரு வித்தையை தான் ராஜயோகம் சொல்கிறோம். நீங்க 1000 பேரை அடக்கி ஆளலாம், ஆனால் உங்களை நீங்கள் அடக்குகிறீர்களா என்று கேள்விக்குறி. 1000 பேரை அடக்கி ஆளலாம். மகாபாரதத்துல கிருஷ்ணர் அந்த போரை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். யார் யார் கடையில் போர் நடக்க போகுது? பாண்டவருக்கும் கௌரவர்களை போர் நடக்க போகுது. போர் நடந்தா ஆயிரக்கணக்கான வீரர்கள் செத்து போவாங்க. சரி, இந்த போர் நடக்காம தவிர்க்கணும்னாக்கும் துரியோதனை கன்வின்ஸ் பண்ணி துரியோதனுக்கு கொஞ்சம் இடம் வாங்கி இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா சரியா இருக்கு. கொஞ்சம் இடம் தான் இருக்கிற ரொம்ப கொடுத்தா சரியா இருக்கும், போர் நடக்காம தவிர்க்கலாம். ஆனா துரியோதனுடைய மனதுக்குள் பொறாமை நிரம்பி இருக்கிறது. அவன் ஒரு சென்ட் கூட யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப கர்ணன், அதாவது கண்ணன் பார்க்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, அதாவது அறிவு என்ற நிலையில் ஆயிரக்கணக்கான வீரர்களை பழி வாங்கி இந்த போரை நடத்தி இந்த நியாயத்தை நிலைப்படுத்துவதா, அல்லது ஒரே ஒரு மனிதன் துரியோதன் மனதில் இருந்து பொறாமையை எடுத்து விடுவதா, எது சுலபம் என்று யோசனை செய்கிறார். ரொம்ப நேரமா கிருஷ்ணன் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றார். எது சுலபம் என்று முடிவுக்கு வருகிறார்? துரியோதன மனதிலிருந்து அந்த பொறாமை என்ற குணத்தை எடுப்பதை விட பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்தாலும் சரி அந்த போரை நடத்துவதுதான் சுலபம் என்ற முடிவுக்கு வருகிறார். அதுதான் உண்மை. அதனாலதான் அந்த மகாபாரதம் காவியமே வந்திருக்கு. இல்ல கிருஷ்ண பரமாத்மா நேரம் அவன் மனசு மட்டும் கை காமிச்சோம், மனசை மாறிக்கணும் முடியுமோ சாமி. ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய பொறாமை என்ற குணத்தை எடுப்பதை விட பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இழந்தால் ஒரு பெரிய போரை செய்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். அவ்வளவு அந்த பொறாமை குணம் பலம் வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. அதனால மகிழ்ச்சி அவர் நமக்கு வந்து அகத்தாய பயிற்சிகளை கொடுத்து 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 அவனை மேன்மைப்படுத்துகிறார். மற்றவங்களெல்லாம் நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். வீட்டுல மனைவி, மக்கள், அன்னை, தம்பி எல்லாம் நம்ம சொன்னபடி கேட்பாங்க. ஆடுனா ஆடுவாங்க, ஒடுங்க ஓடுவாங்க. ஏன்னா நம்ம தான் சம்பாதிக்கிறோம்.
சொன்னா கேட்பாங்க. ஆனா நம்ம மனசுக்கு சொன்னா கேட்காது, சொன்னா கேட்காது. அப்ப இதை சரி செய்வதுதான் ராஜயோகம். இந்த 5 புலன்களையும் நாம் சொன்னபடி கேட்கணும். அறிவு என்ன சொல்கிறதோ அப்படி அதை கேட்க வைக்கணும். அப்படி அதை ஒருமைப்படுத்தக்கூடிய நிலையில் தான் பொதுவாக நம்ம ராஜயோகம் சொல்கிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த யோக முறைகள் எல்லா தவ முறைகளும் இந்த ராஜயோகத்தில் வரக்கூடியதுதான். அடுத்தது ஞான யோகம். அப்ப உடல், உயிர், மனம் இவற்றெல்லாம் ஓரளவு ஒழுங்குபடுத்தினர். அதன்படி வாழ்ந்து பார்த்து அந்த இறை இன்பத்தை அனுபவித்து தானும் அனுபவித்து தன்னுடைய மக்களுக்கு வழங்க ஆரம்பிக்கூடிய நிலை, முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கொண்டாடக்கூடிய நிலை, ஞானத்தின் வழியிலே வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலை, பேசுவதல்ல வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலை, அதுதான் ஞான யோகம். ஒரு தெளிந்த அறிவின் கீழாக தன்னை வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அதே போன்று மற்றவர்கள் வாழ்வதற்கும் கொண்டாடக்கூடிய ஒரு பக்குவம். இப்படி ஒரு 4 வகையான யோக முறைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருந்தார்கள். அதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அந்த கர்மயோகம் என்பதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பார்க்கிறோம். கர்மம் என்று சொன்னால் செயல். அப்ப செயல் என்பது ஏதோ கை கால் அசைச்சு செய்யறது, ஒருத்தர் உதவி செய்யறது, அது ஒருத்தர் தொந்தரவு பண்றது, அது மட்டும்தான் செயலா அல்லது செயல்பட செயல் என்று வேறு மற்ற பரிணாமங்கள் இருக்கிறதா? இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம் இன்பமும் துன்பமும் சேர்த்தேதான் வருகிறது. இன்பமும் துன்பமும் சேர்த்தேதான் வருகிறது. நம்முடைய செயல்களை தத்துவப்படி பார்த்தால் அந்த இன்பத்திற்கு காரணமும் நாம் தான், துன்பத்திற்கு காரணமும் நாம் தான், வேறு யாரும் காரணம் இல்லை. ஆனா நம்ம மனசு சொல்லுது, நம்ம நல்ல இன்பமா இருக்கும் போது நீ நிறைய நல்லா புண்ணியெல்லாம் பண்ணிருக்க, இன்பமா இருக்கு, மனசு ஊக்குது. ஆனா துன்பம் வரும்போது இது மனைவி சரியில்லை, பையன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அப்பா சரியில்லை, தம்பி சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, அரசு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. யார் மேலையாவது இன்னொரு மேல போடுது. அப்ப துன்பம் வருகின்ற போது இன்னொரு மேல போடுது. இன்பத்திற்கு காரணம் நாம் தான், துன்பத்திற்கு காரணம் நாம் தான். இப்போ பொதுவா செயல்கள் என்று சொல்லுகின்ற போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருத்தன் போய் அடிக்கிறது அல்லது அவனுக்கு உதவி செய்யறது, இதுதான் ஒரு செயல் என்று நினைக்கிறோம். ஆனா இதை விட இந்த செயலுக்கு முக்கியமான இன்னும் அடிப்படை காரணம் இருக்கு. என்ன சொல்றாரு? எதன் அடிப்படையிலே ஒரு செயல் உருவாகிறது? எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒரு செயல் உருவாகிறது. பல முறை எண்ணினால்தான் சொல் வரும், இன்னும் பல முறை எண்ணினால்தான் அது செயலாக மாறும். நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னாக்கும் ஒரு 500 பேர் இருக்கு நினைக்கிறாங்க. இந்த 500 பேரும் நீங்க துணை பேராசை வந்து நீங்க உட்கார்ந்து முன்னாடி எத்தனை தடவை யோசனை பண்ணிருக்கீங்க? துணை பேராசை போலாமா வேண்டாமா, அங்க போய் 3 நாள் உட்கார்ந்து இருக்கணும், திருப்பி வேற துணை பேராசை கொடுப்பாங்களா கொடுக்கலையா, இவங்க டெஸ்ட் எல்லாம் வேற வைக்க சொல்றாங்க, வச்சு பாசம் கொடுவாங்களா, இங்கே வீலாக்கி கொடுவாங்களா, இவங்களை நம்பி போகலாமா போக வேண்டாமா, எத்தனை முறை யோசனை பண்ணிருக்கீங்க. சரி, கடைசிக்கு எப்படி இருந்தாலும் இவர் ராமாயணம் ஹெல்ப் பண்ண மாட்டார் ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, உங்க நம்பிக்கையை காப்பாற்றுவார். நண்பர் தான் நல்ல நண்பர். நண்பர்னு சொல்லும் போது ஞாபகம் அப்படின்னு அவ்வளவுதான் அவர் ஒருத்தர். அப்போ இது எதுக்கு சொல்ல செயல்படி கற்று சொல்றோம். அப்ப பல முறை எண்ணினால்தான் ஒரு செயல் உருவாகும். ஒரு தடவை என்னன்னா பத்தாது. சில சமயம் யாராவது சொல்லுவாங்க, சரி நாளைக்கு பார்க்கலாம், ஏன்னா திருப்பி ஒரு 10 தடவை எல்லாரும் செயல்படும். அப்ப சொல்றது நல்லதான் இருக்கும், நம்ம கூட நல்லது செய்யலாம் தோணு இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு 10 முறை மனசுல போட்டு என்னன்னாதான் அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும், செய்யறதுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம மனசுல சும்மா ரீலோடிக்கே இருக்கும். அந்த எண்ணத்துடைய வலு கிடைக்கிற வரைக்கும் அது வலுக்கடுத்தல் செய்ய ஆரம்பிக்கும். அப்ப எண்ணம் தான் பலம் கிடைக்கின்ற போது சொல்லாகிறது, இன்னும் கொஞ்சம் பலம் கிடைக்கின்ற போது செயலாகிறது. அப்ப அனைத்துக்கு மூலம் எண்ணம் தான். எண்ணமே இயற்கையான சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். அவ்வளவு என்டையர் இயற்கை அத்தனையும் நம்முடைய மனசுல அடங்கி போச்சு. அதனாலதான் அதை என்ன சொன்னார்கள்?
அந்த விஸ்வரூப தரிசனம் இருக்கு. மனதால் விரிந்து பார்த்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பார்க்கலாம், எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அப்ப எண்ணம் தான் அவ்வளவு பலம் வாய்ந்தது, அவ்வளவு பலம் வாய்ந்தது. நாம் எண்ணுகின்ற எண்ணம் அத்தனையும் செயலாகி கொண்டிருக்கிறது. நாம் எண்ணுகின்ற எண்ணம் அத்தனையும் செயலாகி கொண்டிருக்கிறது. நீங்க எதை எண்ணினாலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்ற கருத்து உண்மையா இல்லையா நீங்க சொல்லணும். நாம் எதை எண்ணினாலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. மனசுக்குள்ள எத்தனையோ ஓடுது, நல்லது ஓடுது, கெட்டது ஓடுது. ஒரு கண்ணை மூடி உட்கார்ந்து துரிய தபம் பண்ணா துரியத்தை தவிர எல்லாமே ஞாபகம். திடீர்னு ஞாபகம் துரிய தபம் பண்றேன் அப்படின்னு அப்போதைக்கப்ப ஞாபகம். இதுதான் நிலைமை. நம்ம தவம் பண்ணும்போது பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, அவரை பார்ப்போம் நமக்கு ஐயோ எப்படி படிச்சு தவம் பண்றாரு, நமக்கு ஓரளவு வர மாட்டேங்குது, கண்ணம் ஓடுனா கண்டது வரையெல்லாம் வருது. ஆனா நமக்கு தெரியுமா வெறப்பா உட்காந்து அவர் என்ன ஓடிக்கிட்டு அங்க என்ன பெரிய செய்வா ஓடிக்கிட்டு. இதுதான் இயல்பு. மனம்னா அப்படித்தான் இருக்கும். அதனால மனம் ஒரு குறைன்னு சொன்னாங்க. ஆனா அதே மனதை செம்மைப்படுத்த அதே மனம் தெய்வமாக மாறும். அதே மனம் தெய்வமாக மாறும். பக்குவப்படுத்த தெய்வமாக மாறும். அப்ப எண்ணங்கள் தான் சொல்லுங்க, எண்ணங்கள் தான் அனைத்தையும் ஆழ்கிறது, அனைத்தையும் ஆழ்கிறது. உள்ளத்தால் உள்ளதும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கண்டே நினைத்தால். திருடணும் நினைச்சாலே திருட ஆட்சி, அவன் நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும். மனிதன் நினைக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் செயலாகி கொண்டிருக்கிறது. நல்லா ஞாபகம். அப்ப நீங்க நினைப்பீங்க, நான் காலை இருந்து அவனை உதைக்கணும் அடிக்கணும் எத்தனை நினைச்சிருக்கேன். அவன் ஒண்ணு அடிபடலையே, நீ ஒண்ணு உதவடலையே. மனசுல கேள்வி கேட்க, நீங்க நினைச்சது நடந்தது. ஆளுதாங்க கண்டிப்பா சமுதாயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ சமுதாயத்தில் ஏதோ ஒரு மூலையிலே அந்த செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எதை மனிதன் தெய்வீக தன்மை உடையவன். மனிதன் நினைப்பது என்பது தெய்வம் நினைப்பதற்கு அர்த்தம். நீங்க நல்லதை நினைத்தாலும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மூலையை நடக்கும், கெட்டதை நினைத்தாலும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மூலையை நடந்தே தீரும். இனிமேல் நீங்க நினைப்போம், எதை நினைத்தாலும் அது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே நடந்தே தீரும். நல்லதை நினைத்தாலும் நடக்கும், கெட்டதை நினைத்தாலும் நடக்கும். அப்ப நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்தில் அங்கிருக்க கொலை, களவு, கற்பழிப்பு, லஞ்சம், சூதம், லஞ்சம், லாபம் எல்லாம் நடக்குது. ஐயோ இப்படி கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, சூதம் நடக்குது, அரசியல் திருமணம் பண்றாங்க, எல்லாம் நினைக்கிறோம். அது யாரோ ஒரு தனி மனிதன் நினைத்து நடப்பது அல்ல. அவன் கருவியாக மாறுகிறான், அவ்வளவுதான். கடைசி கருவியாக மாறுகிறான். இந்த சமுதாயம் அரசியல் என்ன செய்யும்? இந்த கடைசி கருவியாக மாறியவனை மட்டும்தான் பிடித்து ஜெயில போடும். அவன் என்ன குற்றம் செய்யறான்னு பார்த்து பிடித்து ஜெயில போடும். ஆனால் அவன் எப்படி தூண்டப்பட்டான் என்பதற்கு சமுதாயம் தெரியாது, அரசியல் தெரியாது, அதிகாரிகள் தெரியாது. எங்கெங்கிறது சொல்லி. ஆனா இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த இறையாற்றலுக்கு தெரியும். அந்த இறையாற்றலுக்கு தெரியும். அது சரியா கணக்கு விட்டு. இப்ப நம்ம ஒருத்தர் அடிக்கணும் நினைக்கிறோம், நம்மளும் அடிக்க முடியல. ஏன்னா நம்மளோட பலசாலி சொன்னாலும் நம்ம கைகால முடிச்சுடுவான். அப்படிப்பட்ட பலசாலி நம்ம போய் அவன் அடிக்கணும் எப்படி சொல்ல முடியும்? அவன் அவ்வளவு பலசாலியா இருக்கான். ஆனா அடிக்கணும் நினைச்சு நம்மளால முடியல. அவனுக்கு யாரோ அவனோட ஒரு பலசாலி வந்து அடிச்சு போயிடும். அடி வாங்கும்போது ஐயோ நல்லதான் பாருங்க, இந்த பாவம் எங்கெல்லாம் போய் சேரும்? எங்க போய் சேரும்? இப்ப சாதாரண ஒரு போலீஸ்காரன் பிடிச்சாலும் அந்த அடிச்சவனை பிடிச்சு ஜெயில போட்டோம். ஆனா இறையாற்றல் என்ன செய்யும்? அந்த பாவத்தை ரெண்டா பிரிச்சு அடிச்சவனுக்கு பாதி, நினைச்சவனுக்கு பாதி.
கரெக்டா பிரிச்சு கொடுத்துரும். அடிச்சவனுக்கு பாதி நீ வச்சுக்கோ, நீ அந்த பாவத்தை நீ செய்ய அவன் மூலம் போய் பாதி பாதி தண்டனை நீ வச்சுக்கோ. நிச்சய தண்டனை யாருக்கு? நினைச்சவனுக்கு. அதனாலதான் நீங்க வாழ்க்கையில அவன் பல இடத்துல துன்பப்படுறாங்க. நம்ம அடிச்சதுக்காக துன்பப்படல, சொல்லுங்க, அடிக்கலாம்னு நினைச்சதுக்காக துன்பப்படுறோம். எத்தனை இடத்துல எத்தனை விஷயங்களை நம்ம நினைச்சு பார்த்திருக்கோம். நடக்குதோ இல்லையோ சும்மாவாச்சும் நினைச்சு பார்க்க, அதுவும் ஒரு இன்பம், அது ஒரு இன்பம். நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சமயம் வந்து ஒரு புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மிஷின்ல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உங்களை பயன்படுத்திக்கலாம் இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மிஷின்? ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி தலையில 2 எலக்ட்ரோடு மாட்டிட்டு அந்த டிவி பெட்டி மாதிரி இருக்கும், அதுல கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாக்கா நீங்க மனசுல என்ன நினைப்பீங்களோ அது பூரா அப்படியே பெரிய சினிமா படம் வர்ற மாதிரி ஓடும். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளவு நாள என்ன பழி வராங்க. நான் நினைக்கிறது எனக்கே அசிங்கமா இருக்குது, இதை நீ 15 பேரை உட்கார வச்சு போட்டு காமிச்சு என்ன பழி வாங்கலாம்னு எவ்வளவு நாள் முடிவு வேண்டும்? அப்ப இத்தனை விஷயங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறமே, நினைக்கிறதெல்லாம் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்குமே, நடக்கின்ற போது அதுக்கு ஒரு பலன் வரத்தானே செய்யும். இந்த பலன் நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும். Each soul is potentially divine. ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் தெய்வீக தன்மை நிரம்பி இருக்கிறது. அது எதை நினைத்தாலும் நடக்கும். அப்போ நம்ம மனதில் சாதாரண காலையில் மாலை வரை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அது போல போக்கு மனசை விட்டுட்டோம்னா அது பெரும்பாலும் குறைகளையே கண்டுபிடிச்சு. நான் சொல்றது நியாயமா இருப்பாரு. பெரும்பாலும் குறைகளையே கண்டுபிடிச்சு. அப்பா சரியில்லை, அன்னை சரியில்லை, அம்மா சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, அரிசி சரியில்லை, தெரியல, சரியில்லை 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 சொல்லி 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 சொல்லியே நம்ம சரியில்லாம எதை அதிகமாக நினைக்கிறோம் அதுவாகத்தானே மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இதுவே மனசு நினைச்சு பாருங்க. எல்லாம் கணவன் நல்லா இருக்கு, மனைவி, அன்னை, தம்பி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நல்ல குணங்கள் இருக்கு. நல்லது 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 நோக்கி நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சரி வேண்டாம் இருக்காங்க. பெருசு நம்ம வேண்டாம், பெருசு நம்ம நல்லதை மட்டும் பார்க்க நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம 500 பேர் இருக்கோம். இந்த 500 பேரும் இப்படி மனசுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயம் அது இந்த சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய விஷயமா ஏதாவது ஒண்ணு நினைச்சுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயமா, சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய விஷயமா ஒண்ணு ஏதாவது நினைப்பாங்க. கண்ணை மூடி நினைச்சாலும் சரி, கண்ணை திறந்து நினைச்சாலும் சரி, ஒரு நல்ல விஷயம், இந்த சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சுப்பாரு. நீ நினைக்க ஆரம்பிச்சோன்னே பாருங்க, காலில் வைப்ரேஷன் இருப்பாங்க, ஒரு அமைதி இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் நினைக்கும் போது என்டையர் ஃபீல் வைப்ரேஷன் ஆகும். நீங்க துரியம் துரியாத இருக்கும்போது என்ன ஒரு வைப்ரேஷன் வருதோ அது இந்த நல்ல விஷயம் நினைக்கும் போதே வரும். கொஞ்ச நேரத்துல இப்படி கிடைக்கிற நாள் முழுவதும் நம்ம மனசுல நல்ல விஷயத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப யாராவது ஒருத்தர் நீங்க என்ன நினைச்சுன்னு சொல்லுங்க, தைரியமா இருக்கு. யாராவது சொல்லுங்க, யாராவது ஒன்னொன்னா சொல்லுங்க. ஐயா வந்து கன்னியா, அதாவது கங்கையில இருந்து காவேரி வரைக்கும் நீர்வழி சாலை அமையணும், தண்ணி அப்படியே அங்கிருந்து வரைக்கும் ஓடும் நினைக்கிறாங்க. நல்ல எண்ணம், வாழ்த்துக்கள், வாழ்க்கை. நம்முடைய எண்ணம் நிறைவேறணும். இன்னும் பலர் நினைச்சாக்கா அது தானா போட்டி ஆகணும். அது மோடி கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அது போட்டே எண்ணத்திற்கு பலம் கொடுத்தால் போதும். இந்த எண்ணம் என்பது ஒரு 1000 அணுகுண்டுகளை விட பலமானது. கேரி பேக் கிளாஸ் வெரி குட். ஏன்னா நம்ம தூய்மை 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 பேசிக்கிறோம், எங்க பார்த்தாலும் கேரி பேக், எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் பை, அவ்வளவு அசிங்கமா இருக்கு. அதாவது இது மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இல்லையோ, மனவள கலைஞர்கள் நாம் எந்த இடத்துல கேரி பேக் அசிங்கம் கிடந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை சுத்தம் பண்ண பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்முடைய மட்டங்கள் இருக்கக்கூடிய இடம், நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய இடம், அதுல வந்து இந்த கேரி பேக் அசிங்கமா இல்லாத முதல்ல நம்ம முயற்சி பண்ணலாம். நம்ம வீட்டை நம்ம சுத்தம் வச்சுக்கோ, நம்ம மண்டபம் நம்ம சுத்தம் வச்சுக்கோ, மற்றவங்க கூட அப்புறம் போடலாம். அது நல்ல யோசனை, நல்ல யோசனை. ஐயா சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆமா, இன்டர்நேஷனல் யோகா டே. அவ்வளவு தேவைப்படுகிறது, நீங்க அவ்வளவு நல்ல எண்ணங்கள் தேவைப்படுது. இன்றைக்கு
இந்த வான்காந்தம் அது தீய எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது, கலங்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம கண்ட்ரோல மீறி நிறைய தவறுகள் நடக்கிறது. நல்லதை நினைப்பதை விட வேண்டாத நினைப்பு எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால சில சமயம் என்ன நினைச்சாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஆனா வேண்டாத நடந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வத்தன்மை உண்டு என்று சொன்னா அவன் நினைக்கிறது நடக்கும்ல. இப்ப நம்ம என்ன செய்யணும், நல்லதை நினைக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகப்படுத்தும். இந்த ஸ்ட்ரென்த் நம்ம கூட்டிக்கிட்டே வரணும். அதுக்கு ஒரு சரியான வழி, முதலில் நாம் மாற்றம் பெறுவோம். நம் மூலமாக பலரை மாற்றுவதற்கு, நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய வழி. வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போய் யாரையும் திடீர்னு போய் சட்டம் போட்டு மாற்ற முடியாது. ஒன்றே ஒன்று, முதலில் நாம் நல்லவர்களாக மாறுவோம். நமக்கு முடிந்தவரை நம்மால் எத்தனை பேரை மாற்ற முடியுமோ அது முயற்சி செய்வோம். மகிழ்ச்சி ஒருவர் எடுத்துக்கொண்ட முயற்சி இன்றைக்கு 70 லட்சம் பேர் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ அவர் ஒருவர் எடுத்துக்கொண்ட முயற்சி 70 லட்சம் பேருன்னா நம்ம வாழ்நாளத்துல நம்ம எத்தனை பேரை மனவள கலைஞராக மாற்றலாம்? நீங்களே ஒரு நம்பர் சொல்லி பார்க்கலாம். அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு இந்த 70 லட்சம் பேர் மனவள கலையை சேர்ந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒருவருடைய முயற்சிக்கு 70 லட்சம் பேர் என்று சொன்னால் நம்முடைய நம்ம அது பேர் ஆன்மா, நம்மள சாதாரண நிலையில் இருக்கிறோம். அப்ப நம்முடைய முயற்சிக்கு நம்முடைய வாழ்நாள்ல நம்ம எத்தனை பேரை மனவள கலைஞராக மாற்றலாம்? ஏதோ ஒரு நம்பர் நீங்க சொல்லுவாங்க. உலக மக்கள் அனைவரையும் இல்ல, நீங்க பொதுவா சொல்லக்கூடாது. நீங்க சொன்னதை செய்யணும். வாழ்நாள் முழுது சொல்றேன். சரி, அப்ப வாழ்நாள் முழுதும் நம்ம 100 பேரை மாத்தணும்னா ஒரு கணக்கு. இப்ப நம்ம நீ 10,000 ஆசிரியர்கள் இருக்கிறோம். இந்த 100 பேரும், இந்த 10,000 பேரும் சேர்ந்து 100 பேரை பண்ணோம்னாக்கா நமக்கு 100 × 10,000 என்ன? 10 லட்சம். 100 × 10,000 10 லட்சம். இப்போ 10 லட்சம் பேர் தான் நம்ம பண்ண முடியும். என்னைக்கு உலக சமாதானத்தை கொண்டு வருது? சரி, பரவாயில்ல. 100 சொல்றது நல்ல நம்பர் தான். நம்ம ஒரு முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்நாளுக்குள்ள ஒரு 1000 பேருக்காவது மனவள கலையை நம்ம அறிமுகப்படுத்தணும். ஒரு 1000 பேருக்காவது மனவள கலையை நம்ம அறிமுகப்படுத்தணும். அவர் ஒருவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு 70 லட்சம் பேர் எடுத்துனா லட்சக்கணக்கில் வருதுன்னா நமக்கு ஒரு 1000 கணக்கில் குறைந்து ஒரு 1000 பேரையாவது நம் மூலமாக ஏதோ ஒரு வகையில மனவள கலையை சேர்க்கணும். அவ்வளவு நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்க அவ்வளவு தேவை இருக்கிறது. நீங்க உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கிறது. நீ யாருகிட்ட வேணுமாலும் போய் தனியா போய் யாரும் பேசி பாருங்க. உடல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு கேட்டு பாருங்க. தலையிலிருந்து கால் வரை உடம்புல என்னென்ன உறுப்பு இருக்கு எல்லா உறுப்புலையும் பிரச்சனை சொல்லிடுவாங்க. சில சமயம் இந்த டிவி எல்லாம் பார்க்கும்போது டிவியில சொல்றாங்க கை வலி, கால் வலி, மூட்டு வலி, நெஞ்சு வலி, ஒவ்வொன்றும் சொல்லும் போது பார்த்தா எல்லாமே நமக்கு இருக்க மாதிரி தெரியும். கை வலின்னு சொன்னா நம்ம கை வலிக்கிற மாதிரி தெரியுது, மூட்டு வலின்னு சொன்னா மூட்டு வலிக்கிற மாதிரி தெரியுது, நெஞ்சு வலின்னு சொன்னா அப்ப எல்லாமே இருக்கும் போது. அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய. ஒரே வழி இது தவறாத நம்முடைய எக்ஸசைஸையும் காயை பற்றியும் ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. 100% ஒரு 10% விட்டுங்க எக்ஸப்ஷன் கேஸ். 90% உடல் பிரச்சனை தவிர்க்கலாம். அடுத்து மன ரீதியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. மன ரீதியா பிரச்சனை இல்லாத ஆளுகளே இல்லை. நான் ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸரை பார்த்து ஒரு கேட்டேன், ஐயா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் உலகில் எத்தனை பேர்? அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாரு? ஒரு 95% பேர் என்ன 95% சொல்ற, ஒரு 5% தான் நல்லா இருக்காங்க. அப்ப அடுத்த கேள்வி, 95% பேர் சொல்லிட்டீங்களா, அப்ப நீங்க நானெல்லாம் எங்க இருக்கிறோம்? நம்ம தான் 95க்கு உள்ளதான் இருக்கிறோம். இந்த ரொம்ப முத்துனது மட்டும்தான் ஆஸ்பத்திரிக்கு போகுது, மத்தெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சமாளிச்சுட்டு இருக்காங்க.
அப்ப இன்னைக்கு எப்படிதான் இருக்கு, எல்லாரும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வீட்டுல பல வீட்டுல கணவன் மனைவி பேசி பல வருஷமாச்சு, அண்ணன் தம்பி பேசி பல வருஷமாச்சு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு சின்னதா ஒரே ஒரு ரூம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், வேற வழியில பேசித்தான் ஆகணும், பேசித்தான் தொடங்கணும். இன்னைக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு ரூம். சில சமயம் சமையல் சேர்க்கிற ஒரு ஆளை போட்டுறாங்க, அவங்க வந்து வருவாங்க, சமையல்காரன் சாப்பாடு போடுவோம், அவங்க ரூம் போய் எரிவாழ மாதிரி போட்டுக்குவாங்க, காலையில வேலைக்கு போயிடுவாங்க. பார்த்தே பல வருஷம் ஆயிரம் ஒரே வீட்டுல இருப்பாங்க. நீ அப்படி ஆகி போச்சு, இந்த ட்ரெண்ட் அப்படி ஆகி போச்சு. அப்ப இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் மன ரீதியாக பாதிப்பு. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் வந்து யாராவது நம்மளை பார்த்து ரெண்டு வார்த்தை ஒரு அன்பா பேச மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டிருக்காங்க. எல்லாரும் எப்படி அன்பா பேசுவாங்க? நான் யாருக்கு அன்பா பேச மாட்டேன், எல்லாம் ஓடி ஓடி வந்து என்கிட்ட அன்பா பேசுவேன். எப்படி பேசுவாங்க? நான் எதை செய்கிறேன் அதைத்தான் சமுதாயம் எனக்கு கொடுக்கும். நான் எல்லாத்தையும் பார்த்து அன்பா பேசினா திருப்பி ஒரு அன்பா பேசுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சு பேசுவேன், எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சு பேசுவாங்க. நான் எதை செய்கிறேன் அதைத்தானே சமுதாயம் எனக்கு கொடுக்கும். அப்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டது இதற்கு ஒரே ஒரு ஒதுக்கீடு மனவளத்தை. அப்ப அந்த உடல் ரீதியான பாதிப்பை நீக்குவதற்கும் மன ரீதியான பாதிப்பு நீக்குவதற்கும் இது போன்ற பல பல இயக்கங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் எந்த இயக்கத்தையும் குறை சொல்ல, எல்லா இயக்கங்களும் தேவைதான். ஏன்னா இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு நான் மட்டுமே இத்தனை கோடி மக்களுக்கும் பயிற்சி கொடுக்க முடியாது. பல மார்க்கங்கள் இருக்கிறது. எல்லா ஞானிகளையும் எல்லா மார்க்கத்தையும் இந்த நேரத்தில் தலை வாழ்ந்துகிறோம். அவரவர்கள் முயற்சி எடுக்கட்டும், எல்லாரும் அந்த இடத்துல முயற்சி எடுக்கட்டும். அப்பதான் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். இப்ப நம்ம சில சமயம் நினைக்கிறோம் எல்லாரும் நம்முடைய மனவளக்கலை மட்டும்தான் படிக்கணும், வேற எதுக்கும் போகக்கூடாது. சில சமயம் நமக்கு ஒரு சூழ்நிலை வந்து அப்ப என்ன செய்வாங்க, எல்லாம் ஒண்ணு வந்தா மனவளக்கலை இல்லை, வேற எதுக்கு போகக்கூடாது, வேற எதுக்கு போகக்கூடாது, எங்க போக எல்லாம் காசு வாங்க ஒதுக்கிப்பான். அதனால வந்து பல மார்க்கங்கள் வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கேஸ் இருக்கும். எப்படியாவது ஒரு ஆன்மீகம் ஒவ்வொருடைய மனதுக்குள்ள நுழையும். அப்ப ஆன்மீகம் ஏதோ ஒரு வகையில் வரணும். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். குருவின் அருளால் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொண்டாற்றி காண்போம். ஏன்னா தொண்டு செய்தால்தான் கொண்டு வந்த வினைகள் எல்லாம் பாவப்பட்டு போகும். நம்ம எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோமோ தெரியாது, நம்ம எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம் தெரியாது. இன்னும் எத்தனை பிறவிகள் பிறந்த அந்த ஸ்டாக்கை கழிக்கணுமோ தெரியாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா அது பெரிய கடல். இன்னும் நமக்கு 100 பிறவியா 1000 பிறவியா 1,00,000 பிறவியா நமக்கு தெரியாது. ஒரு பெரிய கடல். அவ்வளவு நம்ம பாவ பதிவு வச்சிருக்கிறோம். அதை கழிப்பதற்கு ஒரே வழி தொண்டுதான். தொண்டு செய்ய எவ்வளவு தூரம் தொண்டு செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவ பதிவுகள் கிடைக்கின்றன. இன்னும் சொல்ல போனா நாமெல்லாம் ஆசிரியராக வந்து நம்முடைய கர்மயத்தினுடைய பாவ பதிவை கழிப்பதற்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த உலக சமுதாய சேவாசம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நம்முடைய சேவையின் மூலமாக, தொண்டின் மூலமாக. கரும்பு தின்ன ஓடி வேண்டுமா சொல்லும். ஆனா இங்க வந்து கரும்பையும் தின்னெல்லாம் பொடியும் கிடைக்கின்ற மாதிரி நாம தொண்டு செய்ய செய்ய நம்முடைய பாவப்பதிகள் போகிறது. பல ஆர்கனைசேஷன் வளர்ந்து நம்ம காரணமா இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு பதிவுகள் உள்ளது. தொண்டு செய்யும்போது எப்படி நமக்கு ஒரு பலம் கிடைக்குது பாருங்க. ஒவ்வொரு முறை இந்த நல்ல விஷயத்தை பேசுகின்ற போதும், சொல்லுகின்ற போதும், எண்ணுகின்ற போதும் நம்முடைய கர்மயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக நம் பயிற்சியாளராக இருக்கின்ற வரை ஓரளவு பயிற்சி செய்கிறோம். ஆனால் ஆசிரியராக வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பயிற்சி கவனம் அதிகமாக செய்யும். ஒரு சின்ன தவறு கூட வரக்கூடாது அந்த முறையை செய்கிறோம். ஆசிரியருக்கும் மாணவருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவாங்க? மாணவருக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, மாணவர்கள் அந்த கல்வியாண்டிலே உரிய பரீட்சைக்காக மட்டுமே படித்துக் கொண்டிருப்பார்கள். ஆசிரியர்கள் தன்னுடைய ஆயுள் நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப ஆசிரியர்கள் என்பவர்கள் எப்போதும் நிரந்தரமானவர்கள்.
ஆசிரியர்கள் செல்பவர்கள் நிரந்தரமானவர்கள். ஆக எப்பொழுதுமே படித்துக் கொண்டிருந்தால்தான் புது புது விஷயங்களை மனதில் ஏற்றிக்கொள்ள முடியும். அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மாணவர்களை சமாளிக்க முடியும். சரி, கொஞ்ச நாள் போயிட்டு அவுடேட் ஆயிட்டு நம்ம அந்த காலத்துல நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரியே மன்றத்தில் உட்காந்து அகத்தாய் நடத்திட்டு வந்து இப்போ வந்தோம்னா இப்ப நம்ம வந்து அவுடேட் ஆகிக்கிறோம். இப்ப நானெல்லாம் அகத்தாய் படிக்கும்போது பேராசிரியர் வருவார், வந்து கரெக்டா டைம்க்கு வந்து உட்காந்து கிளாஸ் எடுப்பாரு. கிளாஸ் எடுக்கும்போது முதல்ல தவம் 1/2 மணி நேரம் எடுத்து கண்ணை முடிக்க பேச ஆரம்பிச்சாரு. என்ன மாறாது அப்படியே கண்ணை முடிக்கே பேசுவாரு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார். பேச கேட்கணும் போல இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க போய் அகத்தாய் எடுத்து 50 பேர் முன்னாடி வச்சுட்டு 1.5 மணி நேரம் கண்ணை மூடி பேசுனீங்கன்னா எந்திரிச்சு பார்க்க ஒரு பையன் இருக்க மாட்டாங்க, எல்லாம் டீ குடி போயிருப்பாங்க. இன்னும் சொல்லணும், ரூம உள்ள உங்களை விட்டு சாதி ஆமா. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறி போச்சு. இன்னைக்கு நம்ம அகத்தாய் எடுத்து பவர் பாயிண்ட் போடணும், எடுக்கணும், பேசணும், கலகலப்பா இருக்கணும், இன்ட்ராக்ஷன் இருக்கணும், கேள்வி இருக்கணும். அப்பதான் நம்ம அதை கொண்டுட்டு போக முடியும். அப்ப காலத்திற்கு ஏற்ப ஆசிரியர் மாறிக்கொண்டு இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல ஆசிரியர் 1 மணி நேரம் பாடம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? 3 மணி நேரம் தயார் செய்யணும். நீங்க நல்ல ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 1 மணி நேரம் நீங்கள் போய் பாடம் எடுக்க விரும்பினால் 3 மணி நேரம் தயார் செய்து கொண்டு போங்கள். அப்பதான் நல்ல ஆசிரியர் முடியும். இல்ல எனக்கு தான் தெரியுமே, நான் தான் ஏற்கனவே இந்த சிலம்பத்தில் 1000 தடவை நடத்திட்டேன். அங்க போன முக்கியமான பாயிண்ட் வராது. திருப்பி அவங்க கேள்வி கேட்டு கோவம் தான் வரும். நடத்துற டாபிக் சிலம்பம். அதாவது 3 மணி நேரம் தயார் செய்யணும். ஒரு நல்ல ஆசிரியர் எந்த பாடத்தை எடுக்கலாம், அப்பதான் நல்ல ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது கையில புத்தகத்தை வச்சுக்கூடாது, திங்ஸ் பார்க்க கூடாது. நான் கேள்விப்பட்ட சில இடத்துல புத்தகத்தை வச்சு படிக்கிறாங்க, படிக்கவே கூடாது. முதல்ல நல்லா தயாரிப்பு போட்டு அங்க போய் வாய் திறந்து பேசிட்டே இருக்கணும். தேவைப்பட்டா பவர் பாயிண்ட் போட்டு காமிக்கலாம். அப்பதான் மாணவர்கள் கவனிப்பார்கள். சரி, ஆசிரியர்களுக்கு என்ன ஒரு பலன், என்ன ஒரு அட்வான்டேஜ் பாருங்க. நம்ம சொல்லி கொடுக்க அந்த செய்திகள் மாணவர்களின் மனதிலே பதியும். அதை விட அதிகமாக நம்முடைய மனதிலே பதியும். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் வந்து நல்ல 1 மணி நேரம் கிளாஸ் அருமையா எடுத்துட்டு கடைசி ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி தெரியுமா? நான் நடத்துறது உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சா அப்படின்னா சில மாணவர்கள் புரிஞ்சிச்சுப்பாங்க, சில மாணவர்கள் புரியலிருப்பாங்க, சில மாணவர்கள் என்ன சொல்றது ஏன்னா கவனிச்சிருந்தாதானே தெரியும், புரிஞ்சுதா புரியும் ரெண்டுமே இல்லாம என்ன சொல்றது தெரியாம முடிப்பாங்க. அவரு கடைசியில் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன், உனக்கு புரிஞ்சுச்சோ இல்லையா போ, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நான் வரும்போது அரைமணியா தான் வந்தேன், உனக்கு கிளாஸ் எடுக்க எனக்கு புரியாதெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படி அவரோட போயிடுவார். அந்த மாதிரி நம்ம வகுப்புகள் எடுக்க எவ்வளவு தூரம் மாணவர்களுக்கு பயனாகுது இல்லையோ நமக்கு பயனாகி கொண்டிருக்கும். ஏன்னா வகுப்பு எடுக்கின்ற போது நீங்கள் சிந்தனையோடு தான் எடுத்தாகணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்கலாம் அல்லது கேட்கிற மாதிரி நினைக்கலாம். இந்த ஆள் எப்படா முடிப்பாரு, 1 மணிக்கு விட்டு வாரா, விட மாட்டாரா, இல்ல அது முன்னாடி விடுவாரா, இத்தனையும் நினைச்சிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா பேசும்போது நான் இத்தனை நினைச்சு பேச முடியாது. நான் பேசும்போது பேசுற கருத்தை நினைச்சுதான் பேச முடியும். அப்ப பேசுகின்ற போது ஒரு தியானம் மாதிரி கருத்து ஆழத்துக்கு நம்ம செல்றோம். அதனால எங்கெல்லாம் உங்களுக்கு சிந்தனை வந்து கொடுக்குற வாய்ப்பு கொடுக்குறோ கிடைக்கிறத பயன்படுத்தி, எங்கெல்லாம் பேசுறது வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்தி, எங்கெல்லாம் உங்களுக்கு ஆசிரியர் பணிபுரி வாய்ப்பு பயன்படுத்தி இன்று உங்களுக்கு இந்த ஆசிரியராக பயன் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். இப்ப நம்ம அந்த கர்மயோகம் முடிச்சுட்டு அப்ப கர்மயோகம் என்பது நாம் செய்த செயலுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி. எதை செய்கிறோம் அதை சரியாக அளந்து இறைவன் கொடுப்பார். அது யாரும் மாற்ற முடியாது. சில சமயம் நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லதா செஞ்சுட்டு இருக்கிறோம், கடவுள் நமக்கு சோதனை மேல சோதனை கொடுத்து கேட்கிறோம். அந்த 4 வீடு தள்ளி அந்த பையன் எப்ப பார்த்தாலும் அநியாயம் பண்ணி இருக்கிறான். ஆனா அவனுக்கு காரு, பங்களா, ஆளு, அம்பு என்ன மாதிரி இருக்குது. அப்ப அவன் செய்யற பாவத்துக்கெல்லாம் கடவுள் தண்டனையே கொடுக்க மாட்டாரா? நம்ம சில சமயம் இந்த மாதிரி வந்து கடவுள் மேலேயே கோபம் வரும். நான் சொல்றது நியாயம், எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கடவுள் நியாயமானவர், நீதி, ஒரு துளி கூட பிசகாதவர்.
அது ஒரு சின்ன ஒரு உதாரணம், மகிழ்ச்சி சொன்ன உதாரணம். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, கடையில போய் 1 கிலோ பருப்பு வேணும்னு சொல்றீங்க. கடைக்காரர் என்ன பண்றாரு, அந்த தராசு தட்டை வச்சு ஒரு பக்கம் கல் வச்சிருவார், இன்னொரு பக்கம் ஒரு பருப்பு எடுத்து கொட்டிட்டே இருப்பார். 1 கிலோன்னா எத்தனை கிராம்? 1000 கிராம். ஒரு டப்பாவில் எடுத்து கொட்டிட்டே இருப்பார். அந்த 1000 கிராம் பருப்பு கரெக்டா விழுந்துச்சுனாக்கும் தட்டு எப்படி ஆட ஆரம்பிக்கும். வந்து ஒரு 10 கிராம் பத்தல, எடுத்து கொட்டுறது 10 கிராம் பத்தல. இப்ப தட்டு எப்படி இருக்கும்? கல்லு வச்ச தட்டு எப்படி இருக்கும்? கீழே இருக்கும். இந்த பருப்பு போட தட்டு எப்படி இருக்கும்? மேல. இது மாறுமா? மாறாது. அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தா மாறுமா? மாறாது. வேண்டிக்கிறது, கடவுளே ஒரு 10 கிராம் நீயா போடலாம், வருமா? மாறாது. ஒரு பூஜை பண்ணா மாறுமா? ஒண்ணு மாறாது. அப்படியே அப்ப எப்ப மறுபடியும் ஒரு 10 கிராம் கொண்டு வந்து போடுறாரோ, போடும்போதுதான் இந்த தட்டு பேலன்ஸ் மாறும். அது மாதிரி ஒருத்தர் வந்து நல்லதே பண்ணிட்டு இருக்கான், மாறி மாறி சோதனை வந்துட்டே இருக்கு. என்ன அர்த்தம்? அவனுக்கு இன்னொரு 10 கிராம் பத்தலை, இன்னொரு 10 கிராம் புண்ணியம் பத்தல. அந்த 10 கிராம் புண்ணியம் கிடைச்ச உடனே அதற்கான பலன் கிடைக்கும். அது என்னைக்கு கிடைக்கும்? இன்னைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமா, ஒரு மாசம் கழிச்சு கிடைக்குமா, ஒரு கடைக்கு கழிச்சு கிடைக்குமா தெரியாது. என்னைக்கு அது போடும் கிடைக்கும், அப்ப அந்த பலன் கிடைக்கும். அது மாதிரி ஒரு பாவம் பண்ணிட்டே இருக்கான், நல்லா செல்வாக்கான செல்வாக்கு. அங்கேயும் என்ன காரணம்? அங்கேயும் ஒரு 10 கிராம் பத்தல. இந்த பாவத்துல 10 கிராம் பத்தல. எப்ப அந்த 10 கிராம் கூடுதோ, ராத்திரி 12 மணிக்கு போலீஸ் அடிச்சுட்டு இருக்கான். இது நிதர்சனமான உண்மைகள். கடவுளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட கடவுளுக்கு போய் நம்ம பேர பேச வேண்டிய எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்கிற கடவுள். எதை செய்தாலும் கடவுள் கரெக்டா குறிச்சு நம்ம கருமைக்கு ரெக்கார்டு வச்சுக்கோ. வேற எங்கே வச்சா நம்ம அனுப்பி கொடுக்கு, அவன் கருமைக்கு குறிச்சு வச்சுக்கோ. சரியான நேரம் வருகின்ற போது அது கரெக்டா கிடைக்கும். கருமையம் என்பது விதைக்கான மாதிரி. நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் விதைகள் போன்றது. அந்த விதைகளை வளர்த்து கொண்டு வரும். நல்ல செயல்கள் அது வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும். வேண்டாத செயல்கள் அது வளர்ந்து வேண்டாத பலனை கொடுக்கும். அப்ப நம்ம நல்ல செயல்களையும் தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு வந்தால் கருமையம் முழுவதும் நல்ல செயல் நிரம்பி இருக்கும், நல்ல பலன் தான் வரும். தெரிஞ்சோ தெரியாமல பல ரெண்டாவது செஞ்சிருக்கோம். அதுக்கு திரும்ப வரும்போது அனுபவிச்சுதான் செய்யணும், வேற வழியே கிடையாது. நாம் செய்த செயலுக்குரிய விளைவை நாம் தான் அனுபவித்து தீர்க்க வேண்டும், வழியே கிடையாது. துரியாத காலத்துல போய் பதிவை அழித்துக் கொள்கிறோம் இருக்கிற பதிவுகளைத்தான் அழிக்க முடியும். இனிமேல் தவறு செய்யாமல் இருக்கலாம். செய்த செயலுக்குரிய தண்டனையை யாராலும் அழிக்க முடியாது. அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். புதிதாக செயல் தவறு செய்யாமல் இருப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம், பழைய பதிவுகளை கிடைக்கலாம். செய்த செயலுக்குரிய தண்டனையை யாரும் அழிக்க முடியாது, அனுபவித்துத்தான் தீரணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏன் ரமண மகரிஷிக்கு ஏன் பெரிய ஒரு குடும்பம் கஷ்டப்படுறாரு? பல பிறவிகளுக்கு முன்னர் இந்த உடம்பை பயன்படுத்தி செய்த தவறுகள், அவருக்குரிய தவறை உடம்பால் அனுபவித்துத்தான் தீர்க்கணும், வழியே கிடையாது. இந்த பிறகு தவறு செய்யல, இனி அடுத்த பிறகு கிடையாது அவங்களுக்கு, அடுத்த உடம்பு கிடையாது, மொத்தமா அனுபவிச்சுதான் தீர்க்கணும், வழி கிடையாது. அதுதான் செயல்வழி தத்துவம். அப்புறம் நல்லதையே எடுத்து செய்தால், எண்ணி சொல்லி செய்தால், எண்ணுவதற்கும் பலன் உண்டு, சொல்வதற்கு பலன் உண்டு, செய்வதற்கு பலன் உண்டு. செய்தால் கண்டிப்பாக அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மை 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 இருந்தால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைத்தே. நன்கும் தீதும் பிறர்க்கின்னா முற்பக செய்யும் நமக்கு தாமேவர். நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் நமக்கு அனுபவம் இருக்கிறது. நல்லது எது கெட்டது நமக்கு தெரியும். நல்லதையே தேர்ந்தெடுத்து செய்வோம். மனதுக்குள்ள எப்போதும் நல்ல செயலையே ஓட்டிக்கொண்டிருப்போம், நல்லதையே எண்ணிக்கொண்டிருப்போம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் எவ்வளவு நல்ல உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் வகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கு மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத மனுஷனுடைய ஒவ்வொரு பாடலையும் பாருங்கள், எவ்வளவு நல்ல எண்ணங்கள் இறங்கி இருக்கிறது. ஏரி குளம் என்று ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாமல் பொழிக மக்கள் வளம் ஆழ்வார். இப்படி ஏதாவது மகிழ்ச்சியோட செய்தி எடுத்து மனசு ஓட விட்டு பாருங்க,
நல்ல எண்ணம். அப்ப கர்மயோகம் என்பது தனியாக கிடையாது. நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் கர்மயோகத்தின் வழியில் தான் வரும். அந்த செயல் தனக்கு பிறருக்கு நல்லதாக இருந்தால் அது புண்ணியமாக மாறுகிறது. அந்த செயல் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால், தனக்கோ பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அது பாவமாக மாறுகிறது. புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுகிறது. பாவங்கள் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் துன்பம் அதிகமாக இருக்கிறது. அப்ப நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் புண்ணியங்கள் அதிகமாக, பாவங்கள் இல்லாது போகணும். அந்த புண்ணியத்தை தரக்கூடிய செயல்கள் தான் அவசியங்கள். சரி, இப்போ நம்முடைய தலைவர் எஸ்கே மைதானம் ஐயாவை அவங்க சில கர்மயோகத்துல முக்கியமான சில சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை விரும்பி செய்யணும், உற்சாகத்தோடு செய்யணும், இன்னொருத்தோடு செய்யணும், அன்போடு செய்யணும். அப்படி செய்தால் அந்த செயல் யோகமாக மாறும். அந்த செயல் யோகமாக மாறும். விரும்பி செய்யணும், உற்சாகத்தோடு செய்யணும், இன்பத்தோடு செய்யணும், அன்போடு செய்யணும். அப்படி செய்தால் அந்த செயல் யோகமாக மாறும். அதே செயலை விருப்பம் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல், இன்முகம் இல்லாமல் வெறுப்போடு செய்தால் அதே செயல் பாவமாக மாறும். அதுக்கு அவரே அடிக்கடி உதாரணத்தில் அவர் சொன்ன உதாரணத்தில் இருக்கலாம். ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு 50 பேர் மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கும்போது பார்க்கிறார், மாணவர்களையும் பார்க்க, எனக்கு இறைவன் இந்த மாணவர்கள் சொல்லிக் கொடுக்க நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து, எனக்கு தெரிந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாணவர்களை நல்ல மாணவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி நல்ல முயற்சி எடுக்கிறார். தன்னுடைய அத்தனை ஆன்ம பலத்தையும் கொடுத்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார், மாணவர்கள் புரிய வைக்கிறார். இந்த மாணவர்கள் எல்லாம் இவரை ஒரு குருவாக, தெய்வமாக பார்க்கிறார். இப்பொழுது செய்யக்கூடிய காரியம் புண்ணியமாக மாறுகிறது. இதே வாத்தியார் அந்த மாணவர் அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார், பெத்து விட்டாங்க ஊர்ல. எனக்கு பிடிச்சது சனியங்க, ஒரு பையன் சொன்னா கேட்க மாட்டேன், எதை சொன்னாலும் ஏற்க மாட்ட பேசுறாங்க, தண்டச்சேட்டு பசங்க இப்படின்னு சொல்லிட்டு பாடத்தை ஆரம்பிச்சாருன்னா அதே செயல் பாவமா மாறும். எப்படின்னா அவர் தான் பாடம் நடத்த போறார். மனதில் இனிமையோடு, உற்சாகத்தோடு, விருப்பத்தோடு, இன்பத்தோடு செய்கின்ற போது அது புண்ணியமாக மாறுகிறது. அதே செயல் விருப்பம் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல், இன்பம் இல்லாமல், அன்பு இல்லாமல் செய்கின்ற போது அதே செயல் பாவமாக மாறுகிறது. அப்ப நாம் இனிமேல் எந்த செயலை செய்தாலும் அது முதல் தனக்கும் பிறருக்கு நல்லதாக இருக்க வேண்டும். அந்த செயலை விரும்பி செய்யணும், உற்சாகத்தோடு செய்யணும், இன்பத்தோடு செய்யணும், அன்போடு செய்யணும். அப்படி செய்தால் அந்த செயல் அது புண்ணியமாக மாறுகிறது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விலை உண்டு என்பதை நினைத்து பார்த்து நல்ல விளைவுகள் தரக்கூடிய செயலையே நாம் எண்ணி எண்ணி செய்தால் நம்முடைய புண்ணியத்தை ஸ்டாக் கூடிட்டே போகும். அதுதான் நமக்கு உண்மையான புண்ணியம். மற்ற நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து எதுவுமே நிலையானது கிடையாது. கண்ணதாசன் ஒரு பாடல் பாடுவார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. என்னதான் நீங்க உயிருக்குள்ள ஒரு நண்பரை பழகியிருந்தாலும் கடைசியில் நண்பா நான் போயிரு போல நீ கூட வாடா அடிச்சே பண்ணுவான். நாளா பழகிட்டு நீ போகிறதுனால என்னை கூப்பிடியாது. கடைசி வரை யார் கடைசி வரை வருவார்கள்? நாம் செய்த புண்ணியங்கள் தான் பிறவிதோறும் தொடர்ந்து வரும். அதான் ஞாபகம். எவ்வளவு புண்ணியங்களை செய்கிறோம் அதுதான் பிறவிதோறும் தொடர்ந்து வரும். ஆக இந்த பிறவியிலே இந்த புண்ணியங்கள் செய்வதற்கு வாய்ப்பாகத்தான் இறைவன் இந்த உடலை நமக்கு தானமாக கொடுத்திருக்கிறான். இறைவன் கொடுத்த உடம்பு, நம்முடைய சொந்தம் சொல்லிக்க கொண்டு கிடையாது, இறைவன் கொடுத்த உடம்பு. ஆகவே நமக்கு கர்மயோகம் செய்வதற்கு வாய்ப்பை மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார். ஓடி ஓடி புண்ணியம் செய்வோம், நம்முடைய சேவைகளை ஓடி ஓடி செய்வோம். எத்தனை மாணவர்களை கொடுக்க முடியுமோ, பெரியவர்களை கொடுக்க முடியுமோ, வயதானவர்களை கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு அந்த மனவளை கொடுப்போம். அதுதான் நாம் செய்வோம். ஒருத்தர் சாப்பாடு போட்டா மறுபடியும் 3 மணி நேரத்தை பசிக்கும். துணிமணி கொடுத்தீங்கன்னா திருப்பி 2 மாசம் துணிமணி கழிச்சு போயிடும். பணம் 1000 ரூபாய் கொடுத்து அடுத்த செகண்ட் செலவழிச்சிருவான். ஆனா ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றி விட்டால் நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, அவன் 1000 பேருக்கு உதவி செய்வான். ஆகவே இந்த ஆன்மீக தத்துவம் தான் உயர்ந்தது. சரி, இப்போ
இப்ப நான் நம்முடைய கல்வி மகிழ்ச்சி ஆரம்பித்த இந்த கல்வி இன்று பல பல்கலைக்கழகத்தின் மூலமாக பரவி கொண்டிருக்கிறது. உங்களை நிறைய பேர் பல்வேறு பட்டங்கள் பெற்றிருப்பீர்கள். பல்கலைக்கழகத்தின் மூலமாக நம்ம நடத்திக் கொண்டிருக்கிறோம். அது தவிர நாம நேரடியாக மிஷன் அமைப்பின் மூலமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம். பல படிப்பு நடத்தியிருக்கிறோம். பல்கலைக்கழகத்தின் மூலம் நம்ம என்ன நடத்தோம் தெரியுமா? பல்கலைக்கழகத்தின் மூலமாக நாம் நடத்தக்கூடிய பாடங்கள் டிப்ளமோ, பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி வரை நடத்துறோம். இப்ப நம்ம இத்தனை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகம் பாரதிதாசன், மனோஜ் சுந்தர்னார், ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், எல்லா பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் இருக்கு. அது தவிர வெளி ஸ்டேட்ல பார்த்தா கர்நாடக ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஆச்சாரியா யூனிவர்சிட்டி, எல்லா பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் இருக்கு. இவர்கள் மூலமாக நம்ம டிப்ளமோ, பிஏ, எம்ஏ சொல்றோம். இப்போ டிப்ளமோ படிக்கணும்னா பல்கலைக்கழகத்து மூலம் படிக்கணும்னா மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் வேணும். டிகிரி படிக்கணும்னா மினிமம் +2 குவாலிஃபிகேஷன், 10th முடிச்சு +2 முடிச்சிருக்கணும். எம்ஏ படிக்கணும்னாக்க மினிமம் என்ன வேணும்? 10+2+3, 10th முடிச்சு 12th முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்பதான் நம்ம எம்ஏ படிக்கணும். எம்ஏ எம்எஸ். நம்ம பிஏ, பிஎஸ்சி வச்சிருக்கோம். எம்ஏ, எம்எஸ் ரெண்டு ஒன்று தான். சில பல்கலைக்கழகத்தில் எம்ஏ சொல்லுவோம், சில எம்எஸ் சொல்லுவோம், ரெண்டு ஒன்று தான். இந்த எம்ஏ எம்எஸ்சி முடிச்சுட்டாங்க விரும்புறாங்கன்னா நம்ம எம்ஃபில், பிஹெச்டி பண்ணலாம். வீட்டில் இருந்துட்டு ஒருத்தர் வந்து எம்ஃபில், பிஹெச்டி வரை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இருந்தாலும் உள்ள நம்ம விடுவாங்க, விட மாட்டோம். இப்ப அடுத்தது இதெல்லாம் சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ, பிஏ, பிஎஸ்சி இருக்கிறோம். சர்டிபிகேட் பல்கலைக்கழகத்து மூலமா போனா மினிமம் குவாலிஃபிகேஷன் பண்ணியா இல்லாட்டி விட மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இதே விஷன் மூலமா கொடுத்துருக்காங்க, நம்ம குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி கொடுக்குறோம். விஷன் சர்டிபிகேட், விஷன் டிப்ளமோ, விஷன் அட்வான்ஸ் கொடுக்குறோம். விஷன் சர்டிபிகேட் அது படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? எதுவுமே வேண்டியது, அதாவது குவாலிஃபிகேஷன் எதுவும் வேண்டியது. எது படிக்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அங்க பரீட்சை கிடையாது, அசைன்மெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. காதுல கேட்டா போதும். 4 மாசம் அப்படி தத்துவங்களை காதுல கேட்டா போதும். இங்க வரும்போது நாங்க பிசிபில வந்து பிரமையான வரை கொடுத்துருவோம். இது வந்து விஷன் சர்டிபிகேட், 4 மாசம் கோர்ஸ். இதுல நீங்க எல்லாரையும் சேர்க்கலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அகத்தாய் 1, 2, 3, 4, பிரம்மஞானம், இது சேர்ந்தாதான் விஷன் சர்டிபிகேட். 4 மாசம் கோர்ஸ். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு பேட்ச். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அடுத்த பேட்ச். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தேர்ட் பேட்ச். வருஷத்துக்கு 3 தடவை இப்படி நடக்கும். 4 மாசம். இதுல வந்து நிறைய பேர் சேர்க்கலாம். ஃபீஸ் 3000 ரூபாய் ஃபீஸ் வச்சிருக்கோம். ஃபீஸ் 3000 ரூபாய். மந்தத்துல வந்து நீங்க எப்ப வேணாலும் சேர்ந்து படிச்சுக்கலாம். பொதுவாக இந்த பீரியடுக்குள்ள சேர்ந்து படிச்சுக்கலாம். நீங்க 4 மாசம் இந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா 5வது மாசம் நீங்க அனுப்பி வைப்பாங்க. நாங்க இங்க பிரமையான பயிற்சி கொடுத்துருக்கோம். இது விஷன் சர்டிபிகேட் கோர்ஸ், எல்லாரும் படிக்கலாம். இதுல வந்து கல்வி தகுதி கிடையாது, அசைன்மெண்ட் கிடையாது, பரிசு வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்தது விஷன் டிப்ளமோ. அடுத்த விஷன் டிப்ளமோ வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அசைன்மெண்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷன் டிப்ளமோ. பட் இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் வேணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சிருந்தா அவங்க யூனிவர்சிட்டி டிப்ளமோ போயிடுவாங்க. அது இல்லாதவங்க பழசு தொலைச்சிருப்பாங்க. நிறைய பேர் பழசு காலத்துல அந்த காலத்துல படிச்சிருப்பாங்க, சர்டிபிகேட் தொலைச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் விஷன் டிப்ளமோ படிக்கலாம். விஷன் டிப்ளமோ முடிச்சவங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் விரும்புறாங்க. அப்ப என்ன படிக்கலாம்? விஷன் அட்வான்ஸ் டிப்ளமோ படிக்கலாம். எம்ஏக்கு என்ன பாடம் இருக்கு அந்த பாடத்தை அட்வான்ஸ் டிப்ளமோ வச்சிருக்கோம். அது குவாலிஃபிகேஷன் விஷன் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். விஷன் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்போதான் அவங்க விஷன் அட்வான்ஸ் டிப்ளமோ படிக்கலாம். மந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்ஏ முடிச்ச மாதிரி கணக்கு வச்சுக்கோம். வெளியே போய் சொல்ல முடியாது. அந்த எம்ஏ முடிச்சுட்டா நாளைக்கு அந்த விஷன் டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டா நாளைக்கு மந்தத்தில் நீங்க எம்ஏ கிளாஸ் எடுக்கலாம், பிஏ கிளாஸ் எடுக்கலாம், டிப்ளமோ கிளாஸ் எடுக்கலாம், ப்ரோக்ராம் ஆஃபீஸர் இருக்கலாம், துணை பேராசிரியர் வரலாம், பேராசிரியர் வரலாம். ஆனா வெளியே போய் நான் எம்ஏ முடிச்சுன்னு சொல்ல முடியாது. இப்படி விஷன் மூலமாக விஷன் சர்டிபிகேட், விஷன் டிப்ளமோ, விஷன் அட்வான்ஸ் முடிச்சிருக்கிறோம். இது வந்து கல்வி தகுதி குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு, கல்வி தொலைத்தவர்களுக்காக
இதுல நிறைய பேர் சேரலாம். டிஸ்டன்ஸ் சர்டிபிகேட் நிறைய பேர் சேர்றாங்க. எல்லாம் கட்டணம் எல்லாம் குறைவா தான் வச்சிருக்கோம். வரப்படி கட்டணத்தில் ஒரு பெரும்பகுதி பாதிக்கு மேல மன்றத்துக்கு போயிடும். மன்றத்தில் ஆசிரியர் கொடுத்ததுக்காக போயிடும். மிச்சம் ஒரு பகுதி நம்ம வந்து ஆசிரியர் கொடுத்ததுக்காக வச்சிருக்கோம். சரி, ஆகும். இது இல்லாம இந்த வருஷம் இது யூனிவர்சிட்டி கோர்சஸ், இது வந்து நம்ம எம்பில் பிஹெச்டி இருக்குது. இது மிஷன் மூலம் நடத்தப்படி கோர்ஸ் பொதுவாக டிப்ளமா 1 இயர், சர்டிபிகேட் கோர்ஸ் விஷன் சர்டிபிகேட் கோர்ஸ் 4 மாசம், விஷன் டிப்ளமா 1 இயர் 1 இயர். பிஏ பிஎஸ்சி சொல்றது 3 வருஷம், எம்ஏ எம்எஸ்சி சொல்றது 2 வருஷம், எம்பில் படிச்சீங்கன்னா அது 2 வருஷம் பார்ட் டைம். அது மாதிரி பிஹெச்டி பார்ட் டைம் தான் இருக்கு, படிச்சா 4 வருஷம். அட்வான்ஸ் டிப்ளமோ எம்ஏ ஒண்ணுதான் 2 வருஷம். அட்வான்ஸ் டிப்ளமோன்னு சொல்றது எம்ஏ ஒண்ணுதான் 2 வருஷம். இதுதான் வந்து விஷன் சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி டு ஏப்ரல், செகண்ட் பேட்ச் மே டு ஆகஸ்ட், தேர்ட் பேட்ச் செப்டம்பர் டிசம்பர் பேட்ச். இது பொதுவா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். யூனிவர்சிட்டி டிப்ளமோனா 6000 அப்ளிகேஷன் ரூபாய், பிஏ பிஎஸ்சினாக்கா வருஷத்துக்கு 7000 அப்ளிகேஷன் ரூபாய். சரி, எம்பிஏ பிஹெச்டிக்கு வருஷத்துக்கு 15000 வரும். எம்ஏ தமிழ் யூனிவர்சிட்டியில் பண்ணா கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அந்த மாதிரி எம்பிஏ இந்த வருஷம் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எம்பிஏ ஹியூமன் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு மனோஜ் சித்தா யூனிவர்சிட்டி மூலமா வச்சிருக்கோம். அதுல வந்து ஒவ்வொரு ஜோன்லயும் ஒரு 50 பேர் 100 பேர் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அது பிறகு நீங்க யார் வேணும் பண்ணலாம். அதுக்கு குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி இருக்கு. எம்பிஏ ஹியூமன் எக்ஸலன்ஸ் சொல்லி கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இது வந்து விஷன் மூலம் நடத்தக்கூடிய கோர்ஸ். விஷன் சர்டிபிகேட் 3000 ரூபாய், விஷன் டிப்ளமா 5200 ரூபாய், 100 ரூபாய் அப்ளிகேஷன் வச்சு. அட்வான்ஸ் டிப்ளமோ 5200 ரூபாய் வச்சிருக்கோம் பெர் இயர். டிப்ளமோ வந்து 1 இயர் தான், அட்வான்ஸ் வந்து 2 வருஷம். டிப்ளமோ 1 இயர் தான். சரி, இதுதான் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது தவிர வந்து இப்ப ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியிருக்கவங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரும்போது வெவ்வேறு எஜுகேஷன் இப்பதான் நம்ம யோகா மாணவர்களுக்காக இந்த வருஷம் தனியா வந்து செஞ்சிருக்கோம். ஏன்னா மாணவர்கள் தான் நம்ம தடமாறிட்டு இருக்கிறாங்க, தடுமாறிட்டு இருக்கிறாங்க, வித்தியாசமா நிலையில போயிட்டு இருக்காங்க. தெரியக்கூடாதெல்லாம் தெரியாத சின்ன விஷயம் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. செல்ல வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, கல்ச்சரே மாறி போயிருந்தோம். அவர்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும். அதாவது யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட், யோகம் இளைஞர் வெள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு கோர்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து பள்ளிக்கூடத்துல அவங்க ரெகுலர் எஜுகேஷன் பாதிப்பில்லாத வகையில் கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம், சாயந்தர நேரத்திலேயோ அல்லது சனி ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஹாஸ்டல் இருக்கும் போதோ ஏதோ வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம். இதுல வந்து அதிகமாக வந்து நம்ம உங்களுக்கு வந்து பிராக்டிஸா கொடுக்கிறோம். தியரி ரொம்ப குறைவா கொடுக்கிறோம். 3 கோர்ஸ் வச்சிருக்கோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் வச்சிருக்கோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஏற்கனவே மண்டலத்தில் அதே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் மாணவர்களுக்கு அந்த மாதிரி சேர்த்திருக்கோம். செல்ஃப் கான்பிடன்ஸ், மெமரி பவர், டைம் மேனேஜ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங், இந்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 25 மணி நேரம், சர்டிபிகேட் கோர்ஸ்னா 50 மணி நேரம், டிப்ளமோனா 75 மணி நேரம் வச்சிருக்கோம். அப்ப ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு 1 மாசம் 3 மாசம் முடிக்கலாம், சர்டிபிகேட் கோர்ஸ் 6 மாசத்துல முடிக்கலாம், டிப்ளமோ 1 வருஷம். மாணவர்கள் இப்ப சொல்றதெல்லாம் மாணவர்கள் ஃபீஸ் ரொம்ப குறைச்சி வச்சிருக்கோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொன்னாலும் 250 ரூபாய் ஃபீஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் சொன்னா 500 ரூபாய் ஃபீஸ், டிப்ளமோ சொன்னா 750 ரூபாய் ஃபீஸ். நல்லா பாருங்க, மாணவர்களுக்கு ரொம்ப ஃபீஸ் குறைச்சி வச்சிருக்கோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250, 500, 750 ரூபாய். அதே விஷன் சர்டிபிகேட் படிச்சுன்னா 3000 ரூபாய். ஆனா மாணவர்களுக்கு அந்த விஷன் சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுத்தோம் எவ்வளவு? வெறும் 500 ரூபாய் தான். அவங்களுக்கு பிசிபி கிடையாது, ஆடியோ தர வேண்டிய அவசியம் இல்லை. விஷன் டிப்ளமா படிச்சீங்கன்னா 5500 ரூபாய். அதே மாணவர்களுக்கு நம்ம விஷன் டிப்ளமா கொடுத்தோம்னாக்கோ 750 ரூபாய் தான் ஃபீஸ். 75 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா போதும். அந்த பள்ளி கல்லூரி அங்கேயே போய் நம்ம நடத்துறோம், அங்கேயே பரிசு வைக்கிறோம். இப்ப நீங்க எல்லாருமே நீங்களும் ஆசிரியர் வந்துச்சு, நாளைக்கு விரும்புனீங்கன்னா நீங்க பக்கத்துல பள்ளிகளுக்கு போய் இந்த சர்டிபிகேட் டிப்ளமா ஏதோ ஒன்று நடத்தலாம். 500 ரூபாய் சர்டிபிகேட் கோர்ஸ் வச்சிருக்கோம். இது 70% மன்றம் வச்சுக்கலாம், 350 ரூபாய் மன்றம் வச்சுக்கலாம், 150 ரூபாய் மட்டும் எங்களுக்கு கட்டணும். அது ஒரு 50 ரூபாய் புத்தகத்துக்கு போயிடும். அப்போ ஒரு மாணவருக்கு 300 ரூபாய் கிடைக்கும். 100 மாணவர்கள் சேர்த்தாங்க எவ்வளவு வரும்? ஒரு மாணவருக்கு 30,000 ரூபாய் வரும். இது ஒரு சம்பளம் வந்த மாதிரி ஆச்சு. நீங்க 300 மாணவர்கள் 500 மாணவர்கள் 600 மாணவர்கள் சேர்த்தீங்கன்னாக்கா 60,000 கிடைக்கும்.
ஒருத்தருக்கு வேணுங்கிற சம்பளத்தை நம்ம உருவாக்க முடியும். அத்தனை பேருக்கு நம்ம வேலை கொடுக்க முடியும். நீங்க எல்லாம் பக்கத்துல இருக்க பள்ளிக்கூடத்து கல்லூரி போய் நீங்க ஒரு 300 மாணவர் 500 மாணவர் சேர்க்க முடிஞ்சாக்கா, இன்னும் சொல்ல போனா நீங்க செய்யறது தயாரா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற வடிவம் முடியும். நீங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்கூல் காலேஜ் போய் 300 பேருக்கு 500 பேர் சேர்க்க முடிஞ்சுன்னா போதும். அங்க என்ன வேலை? வாரத்துக்கு 2 மணி நேரம். எவ்வளவு நேரம்? வாரத்துக்கு 2 மணி நேரம். அவங்களுக்கு அப்படி உடற்பயிற்சி, காய வைப்பும், தீட்சை முறைகள் கொடுத்தா போதும். இப்ப நீங்க எல்லாம் துணை பேரரசு வந்துட்டீங்க, நீங்க எல்லாம் யுவர் எலிஜிபிள். நீங்க கொடுக்கலாம். பக்கத்துல இருக்க மன்றத்தோடு நீங்க இணைஞ்சு செய்யணும். தனியாக போய் செய்யும்போது இணைஞ்சு செய்யணும். அப்படி செய்யணும். நீங்க ஒவ்வொருத்தரும் மாசம் 10,000 ரூபாய் சுலபமா சம்பாதிக்கலாம். நீங்க அவ்வளவு பள்ளி கல்லூரிகள் இருக்கின்றன. வேலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம செய்யறதுக்கு மட்டும் வாய்ப்பு எடுத்துட்டா போதும். ஒரு 50 பேர்னா ஒரு பேட்ச், 100 பேர்னா 2 பேட்ச் வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், 6 நாள் நடக்குன்னா 6 பேட்ச் வச்சுக்கலாம். 2 மணி நேரம் போனா போதும். எளிமையான முதல் பாடம் வந்து உடல் நலம், 2வது பாடம் மனவளம், 3வது பாடம் வந்து சுய மேம்பாடு, செல்ஃப் மேனேஜ்மெண்ட். எல்லாரும் இந்த நம்ம சுலபம் நம்ம நடத்த வேண்டிய உடற்பயிற்சி, காய பயிற்சி, தியானம் நடத்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் சப்ஜெக்ட் சொன்னா போதும். புத்தகத்தில் தெளிவா போட்டுக்கிறோம். அவங்களுக்குன்னு தனி புத்தகம் போட்டுக்கிறோம். புத்தக விலை என்ன தெரியுங்களா? முதல் புத்தகம் 35 ரூபாய் உடல் நலம், 2வது புத்தகம் மனவளம் 35 ரூபாய், 3வது புத்தகம் சுய மேம்பாடு சொல்லி அது 30 ரூபாய். மொத்தம் கொடுத்தா 100 ரூபாய். 40% கமிஷன் போயிடும். அப்ப 60 ரூபாய் தான் புத்தகம். அவங்க டிப்ளமோவுக்கு இந்த 3 படிச்சா டிப்ளமோ, 3 பேப்பர் படிச்சா டிப்ளமோ, 2 பேப்பர் படிச்சா சர்டிபிகேட், 1 மட்டும் படிச்சா ஃபவுண்டேஷன். அவ்வளவுதான். அப்ப 3 புத்தகம் சேர்த்து 60 ரூபாய் வரும். நமக்கு டிப்ளமோ, சாதாரண டிப்ளமோ புக் படிக்கும்போது புத்தகம் 500 ரூபாய் வந்துடும். ஆனா அங்க வந்து 3 புத்தகம் சேர்த்து டிப்ளமோ புக் 60 ரூபாய்க்கு தான் போட்டுக்கிறோம். நல்ல ஒரு வாய்ப்பு. மன்றம் வளர்றதுக்கு, ஆசிரியர் வளர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கூல்ல போய் 500 பேர் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நல்ல சம்பளம் நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. மாசம் நமக்கு மினிமம் 5,000 10,000 ரூபாய்க்கு சம்பளம் உருவாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. நமக்கு நாமே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு உருவாக்கி கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு. மனநலக்கலை மாணவர்கள் மத்தியில் பரப்புவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் அத்தனை பேர் பயன்படுத்திக் கொள்ளணும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மன்றங்கள், அறக்கட்டளைகள், தவமைகளை அணுகி அங்க இருக்கிற அத்தனை பள்ளிகளின் கல்லூரியில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அடுத்த வருஷம் ஒரு 1 லட்சம் மாணவர்களை சேர்க்க விரும்புகிறோம். எல்லாம் செய்யலாங்களா? தயாரா இருக்கீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நீங்க நிறைய பேர் ஆசிரியர் இருப்பீங்க, தலைமை ஆசிரியர் இருப்பீங்க, நீங்களே பள்ளிக்கூட வச்சு நடத்துவீங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க. அங்கெல்லாம் போய் நீங்க அப்ரோச் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும் நாங்க செய்யறோம். அதுக்கு தகுந்த ப்ரோச்சஸ் எல்லாம் இருக்கு. வேணுங்கிற ப்ரோச்சஸ் மன்றத்தில் அனுப்பிட்டு எல்லா மன்றத்திலும் வாங்கிக்கீங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்க வாங்கிக்கீங்க. வேற ஏதாவது வேணா எங்களை கேளுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சு தரோம், எல்லாம் உதவி செஞ்சு தரோம். எல்லா பள்ளிகளையும் கல்லூரியும் போயிடும். 9th இருந்து ஆரம்பிக்கணும். கீழே வேண்டாம். 9th 10th 11th 12th அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் டிப்ளமோ கொடுக்கலாம். இது முடியலன்னு சொன்னாங்கன்னா நம்ம வெறும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுக்கலாம். முதல்ல காலேஜுக்கு போனா டிப்ளமோ கோர்ஸ் சொல்லணும், முடியலன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் சொல்லலாம், அது முடியலன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொல்லலாம். இப்படி இது ஏதாவது ஒன்றுல மாணவர்கள் கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யலாம். சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நமக்கு இந்த சப்ஜெக்ட் ஆழமா போகும், அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஒன்றுதான் இந்த மாணவர்களை தடுமாற்றத்திலிருந்தும் தடமாற்றத்திலிருந்து மாற்ற முடியும். அது சேவை செய்வது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். மனவளக்கலை தமிழகத்தினுடைய அத்தனை பள்ளிகளுக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அத்தனை மாணவர்களும் இனிமேல் குட் மார்னிங் சொல்றது போல என்ன சொல்லணும்? வாழ்க்கை வளர்க்கணும் சொல்லணும், சொல்ல வைக்கணும். அந்த பொறுப்பு யாருடையது? நம்முடையதுதான் அந்த பொறுப்பு. நீங்கெல்லாம் வரும்போது எப்படி வந்திருந்தாலும் சரி, நீங்கள் இங்கிருந்து செல்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்தில் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். அவர் விட்டு சென்ற அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர் 70 லட்சம் பேரை உருவாக்கினால் நாம் ஒரு 1000 பேரையாவது மனவளக்கலையாக மாற்றணும். இந்த 1000 பேரை மனவளக்கலையாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வருஷமே நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 100 பேர் மாணவர்கள் இருக்கு. ஒரு 100 மாணவர்கள் இருந்து நீங்க போதும். வாரத்துக்கு 2 மணி நேரம், இன்னைக்கு 2 மணி நேரம், நாளைக்கு 2 மணி நேரம் போயிட்டு 2 நாள் போயிட்டு வந்தா போதும். ஒரு 100 மாணவர்கள் எடுத்தா கூட நமக்கு நல்ல ஒரு மதிப்பூதியம் கிடைக்கும். அதை விட ஊதியம் கிடைக்கிறத விட நாம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நம்மளே பிடிச்சு வச்சு கொடுக்கலாம், நம்ம காய்கறி பிடிச்சு கொடுக்கலாம், நம்ம உடற்பயிற்சி கொடுக்கலாம், மனம் சொல்லிக் கொடுக்கலாம். நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்க குரூப்பா சேர்ந்துக்கலாம். 3 பேர் 4 பேர் 5 பேர் சேர்ந்துக்கலாம். ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை கற்று எடுத்துக்கலாம். நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு, நீங்கள் இத்தனை பேருக்கு வந்திருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய ஆன்மீக பயணம் வெற்றி பெற வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் உயர்ந்து
இந்த இந்திய மண்ணிற்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மகரிஷி நினைத்த உலக சமாதானம் அவர் சொன்ன ஆண்டுக்குள்ளே வந்தே தீர வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் மனமுகந்து பாடுபடுவோம். அதுதான் அந்த மகானுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் என்று சொல்லி அத்தனை பேரையும் வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை